மெஷின் லேர்னிங்னா என்ன? இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? இதுக்கு ஃபியூச்சர்ல உண்மையாலுமே ஸ்கோப் இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹியூமன்ஸான நம்ம பாஸ்ட்ல நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்போம். அப்படி லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரு மெஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா அது அப்படியே ஃபாலோ பண்ணும் கரெக்டா. அதுவே ஒரு மெஷின் பாஸ்ட் டேட்டாஸை வச்சு லேர்ன் பண்ணி நமக்கு வேண்டிய அவுட்புட் கொடுத்தா எப்படி இருக்கும்? எஸ், அதுதான் மெஷின் லேர்னிங். இப்போ பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்றீங்கன்னா அதோட ரிவ்யூஸ்ல பாசிட்டிவ், கிரிட்டிக்கல்னு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. அது எப்படி பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா ஒவ்வொரு ரிவ்யூஸா படிச்சு பண்ணிருக்கவே மாட்டாங்க. நிறைய ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணி இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தா நெகட்டிவ் ரிவ்யூஸ், இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தா பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னு ஒரு சாஃப்ட்வேருக்கு இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் இனி வரக்கூடிய ரிவ்யூஸை வச்சு இதெல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், இதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னு அந்த சாஃப்ட்வேரை கேட்டகரைஸ் பண்ணிடும். சிம்பிளா சொல்றேங்க, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றோமோ அதே மாதிரி ஒரு மெஷின் லேர்ன் பண்ணா அதான் மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங்ல 4 டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்ஸ் இருக்கு. சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் மெஷின் லேர்னிங். ஃபர்ஸ்ட் சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் பத்தி பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மெஷின் லேர்ன் பண்றதுக்கு டேட்டாஸ் நம்ம தரணும். அந்த டேட்டாஸ் எல்லாமே லேபிள் பண்ணி கொடுத்தா அதுதான் சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். நான் ஒரு அனிமலோட போட்டோ காமிச்சு அது என்ன அனிமல்னு ஒரு மெஷின் கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். இப்போ இந்த மெஷினுக்கு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட போட்டோஸ் கொடுத்து இதெல்லாம் கேட்ஸ், இதெல்லாம் ராட்ஸ்னு லேபிள் பண்ணி இதோட டேட்டாவெல்லாம் ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டால இல்லாத ஏதாவது வேற ஒரு அனிமல் பிக்சரை கொடுத்து இதை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொன்னா அது ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணணும். இதுதான் சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல லேபிள்டு டேட்டா வச்சு மெஷினை ட்ரைன் பண்ணுவாங்க. அன்சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த அன்சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். இங்க ஒரு மெஷினை ட்ரைன் பண்ண அன்லேபிள்டு டேட்டாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அன்லேபிள் டேட்டா வச்சு ட்ரைன் பண்ணுவாங்க? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களோட பர்ச்சேசிங் பிஹேவியரை இப்ப கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பீப்புள் எந்த ப்ராடக்ட் எந்த விலையில எந்த குவாலிட்டியில கொடுத்தா வாங்குவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல பிரைஸும் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல குவாலிட்டி, பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு வைங்க. இப்போ ஏன்னு ஒருத்தர் 500 rupeesக்கு இந்த குவாலிட்டியில ஒரு ப்ராடக்டை வாங்குறாரு. நெக்ஸ்ட் பின்னு ஒருத்தர் 2000 rupeesக்கு இந்த குவாலிட்டியில இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் பர்ச்சேஸ் பண்றத ஒரு கிராஃப்ல மார்க் பண்ணா நம்மளால யாருக்கு என்ன பிரைஸ்ல என்ன குவாலிட்டி ப்ராடக்ட்டை காமிச்சா அவங்க அதை வாங்குறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த டேட்டாஸ்லாம் வச்சு ஏக்கு இந்த பிரைஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை ஷோ பண்ணும் அண்ட் பிக்கு இந்த பிரைஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை ஷோ பண்ணணும்னு டேட்டாஸை லேபிள் பண்ணி கொடுத்தா அதுதான் சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். ஆனா ஒரு லேபிள் பண்ணாத டேட்டாஸை மெஷினுக்கு கொடுத்து அந்த மெஷினே கிராஃபையோ ஒரு பேட்டர்னையோ ஃபார்ம் பண்ணி தேவைங்கிற அவுட்புட் கொடுத்தா அதுதான் அன்சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் செமி சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். இங்க போத் லேபிள் அண்ட் அன்லேபிள் டேட்டா வச்சு ட்ரைன் பண்ணுவாங்க. அப்படி ட்ரைன் பண்ண டேட்டாவை வச்சு நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுத்தா அதுதான் செமி சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இங்க போத் பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் பேசிஸ்ல ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கிட்ட ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த செல்ஃப் டிரைவிங் கார் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி எந்தவித ஆக்சிடென்ட்டுமே இல்லாம போனா அதை ரிவார்ட் பண்ணுவோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணா அதை பனிஷ் பண்ணுவோம்னு வச்சுப்போம். இப்ப அந்த காரு அது பண்ண தப்பெல்லாம் லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகி பெர்ஃபெக்ட்டா டிரைவ் பண்ணும். அதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். மெஷின் லேர்னிங்ஸோட டைப்ஸ்லாம் பத்தி பார்த்தாச்சு. இதோட ஸ்கோப்ஸ் எப்படி இருக்குன்னு இப்ப பார்ப்போம். ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஏஐ டூல்ஸ் அண்ட் ஏஐ ஸ்டார்ட்அப்ஸ் பார்த்திருப்போம். இந்த ஏஐ டூல்ஸை டெவலப் பண்ணி ட்ரைன் பண்றதுக்கு இந்த மெஷின் லேர்னிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனாலே மெஷின் லேர்னிங்கோட ஸ்கோப் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க தாராளமா மெஷின் லேர்னிங்கை சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கு மேக்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக், லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்க கத்துக்கணும். அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பைத்தான் ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இதெல்லாம் கத்துக்கிட்டு மெஷின் லேர்னிங் கான்செப்டும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா மெஷின் லேர்னிங்ல ஒரு கரியர் பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலமா மெஷின் லேர்னிங்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் இதோட ஸ்கோப்லாம் எப்படி இருக்கு, இதுல எப்படி கரியர் செட் பண்றது, இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு BTree மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.